somehow something guides you. What that is, I don't know. I don't have a name for it. I don't think it's a religion. I don't know if it's God. I don't know what it is. I think something is bigger than us. And I believe in that. You can't wait for destiny. That's being entitled. No one can be that. You can't be like, oh, destiny's going to knock on my door one day. No, it won't. You have to be able to recognize opportunities. Because there'll be a lot of them that come into your life. And once you recognize an opportunity, you have to seize the day and work bloody hard. Because there'll be 25 other people who want to do it. Somehow, 200% ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் தேடணும். அது நம்ம கிட்ட நான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. நம்மளை சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் சென்ஸ் பண்ணணும், நம்ம தான் ஃபீல் பண்ணி நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணணும். நம்மளை மாதிரி 1000 பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவோம், 1000 பேர் நம்மளை விட எஃபர்ட்டை போடுவோம். அப்போ நம்ம எவ்வளோ எஃபர்ட்டை போடணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். அண்ட் நம்ம கோல் என்னன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம அச்சீவ் பண்ணணும். சும்மா வாயால் என்னோடய கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்காம என்னால் முடியும்.